வனிதா விஜயகுமார் நடித்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு. தன்னுடைய ராத்திரி சிவராத்திரி பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதமர் மோடிக்கு செப்டம்பரில் 75 வயதாகும் நிலையில் பேசியதால் சர்ச்சை. பிரபல பாடகி ஆஷா போஸ்லே இறந்துவிட்டதாக பரவும் தகவல் வதந்தி. மகன் ஆனந்த் போஸ்லே விளக்கம். 275 பேர் உயிரிழந்த அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை விவரம் இன்று வெளியாக வாய்ப்பு. விபத்துக்கான காரணம் தெரியும் என தகவல். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிகாகோ உலக தமிழ் மொழி அறக்கட்டளை உதவியுடன் உருவாக்கப்பட்ட உலக பொதுமறை திருக்குறள் நூல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆனி பௌர்ணமியை ஒட்டி சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய கூட்டத்தால் தள்ளுமுள்ளு. திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். தங்கும் அறைகளுக்கு தட்டுப்பாடால் அவதி. சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணியால் மின்சார ரயில் சேவைகள் மாற்றம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில் சேவைகள் குறைப்பால் அலைமோதிய கூட்டம். சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பால் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு இன்று முதல் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இயக்கப்படும். வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளத்தில் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். துறைமுக பணிகள் நடைபெறாததற்கு கண்டனம். வைகோவை இனி பொய்கோ என்று அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என அதிமுகவின் வைகை செல்வன் கருத்து. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ தனது மகனுக்கு பதவி வழங்கி தன் கொள்கையை தின்றுவிட்டார் என்றும் விமர்சனம். நவகிரக பிரதிஷ்டையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நடை திறப்பு. நாளை மறுநாள் வரை தரிசனம் செய்ய ஆன்லைனில் முன்பதிவு தொடங்கியது. மகாராஷ்டிராவில் ரீல்ஸ் மோகத்தால் சுமார் 300 அடி பள்ளத்தில் பாய்ந்த காரை தாறுமாறாக இயக்கிய ஓட்டுநர் காயங்களுடன் மீட்பு. பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதுக்கு தடை கோரி நீதிமன்றத்தை நாடிய RCB வீரர் யஷ் தயாள். பெண்ணின் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட மாற்றத்தால் தான் திருமண முடிவை கைவிட்டதாக விளக்கம். இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரின் விண்வெளி பயணம் நீட்டிப்பு. விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கள் பணிகளை முடித்துக் கொண்டு ஜூலை 14இல் பூமிக்கு திரும்பும் ஆக்சியம் 4 குழு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 72,600க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்வு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரும் செப்டம்பர் மாதம் 75 வயதாக உள்ள நிலையில் 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது அரசியல் களத்தில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் RSS அமைப்பின் மறைந்த மூத்த தலைவர் மோரேபாந்த் பிங்லி குறித்த புத்தகத்தை தற்போதைய தலைவர் மோகன் பகவத் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் மோரோபந்த் பிங்லியிடம் கூற்றுப்படி 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கூறினார். வரும் செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மோகன் பகவத் 75 வயதை தொடுகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடி ஓய்வு பெற வேண்டும் என்று மோகன் பகவத் மறைமுகமாக கூறியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. ஒரு விஷயத்தை செய்யாமல் அதனை பரப்புரை மட்டும் செய்வது ஆபத்தானது என்று கூறியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற விதியை தற்போதைய தலைவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் என்று தெரிவதாக விமர்சித்துள்ளார். இதே விதியை பயன்படுத்தி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் ஆகியோர் ஓய்வு பெறுவதற்கு
பிரதமர் மோடி அழுத்தம் கொடுத்ததாக உத்தவ் தாக்கரே தரப்பைச் சேர்ந்த சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அதே விதியை தற்போது மோடி கடைபிடிப்பாரா என்றும் சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே சமயம் இவ்விதிகள் பிரதமர் மோடிக்கு பொருந்தாது என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பே மோகன் பகவத் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு இது தொடர்பாக விளக்கமளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா 2029ஆம் ஆண்டு வரை மோடியை பிரதமராக நீடிப்பார் என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த நிலையில் வைகோவை இனி பொய்கோ என்றுதான் அழைக்க வேண்டும் என அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. திரு வைகோ காலத்திற்கு ஏற்றதைப் போல அரசியல் செய்கிறார் என்றுதான் குற்றம் சாட்ட வேண்டியதிருக்கிறது. தொடர்ந்து அவர் தடுமாறிக் கொண்டிருக்கிற போது தொடர்ந்து அவருடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையைத்தான் உருவாக்குவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேடி வந்தார். போயஸ் தோட்டத்தை தேடி வந்தார். மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்களை தேடி வந்தார். தேடி வந்தது வீண் போகவில்லை. அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அவருடைய சின்னமாக இருக்கிற பம்பர சின்னத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரவு பகல் பாராது கண்டுஞ்சாது கடமையாற்றி அந்த வெற்றியை அவருக்கு ஈட்டி தந்ததை அவர் மறந்துவிடக்கூடாது. தற்போது அவர் வயது முகிந்த காரணத்தினால் அவர் ஏதோ ஞாபகம் மறதியின் காரணத்தினாலும் அவர் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை போல இருக்கிறது. கோயில் நிதியில் திமுக அரசு கல்லூரிகள் கட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸில் இபிஎஸ் பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல வேண்டும் என்ற திட்டமிட்டு ஆவணத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. மக்கள் பார்க்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை நிதி கல்லூரி கட்டுமானத்திற்கு செலவிடப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டிற்கு முதலமைச்சரின் எதிர்வினைதான் இது. திருவாரூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோயில் நிதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தொடங்கிய கல்லூரிக்கு கூடுதல் கட்டடங்களை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தது குறித்து கேள்வி எழுப்பினார். ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கலாம் தப்பா? அதே நேரம் பாஜகவின் டம்மி வாய்ஸாக இபிஎஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரையில் பேட்டியளித்தார். முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இபிஎஸ்ஸின் கருத்து பூதாகரம் அடைந்த நிலையில் அதற்கு அவரே விளக்கம் அளித்துள்ளார்.
என்னை பத்தி பேசுறார். அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினேன். நிதி சிக்கல் ஏற்படுவதை குறிப்பிட்டே தான் பேசியதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தனது பேச்சு குறித்து பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டினார்.